Nandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு பதியப்பட்ட வழக்கு. இதுல பாத்தீங்கன்னா 9 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் புகார் அளித்து வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்றது. குறிப்பாக ரகசிய மூடப்பட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில ஒரு 4 இளைஞர்கள் கல்லூரி மாணவிகளுடைய வீடியோக்கள், அதாவது பாலியல் கூட்டு பாலியல் பணம் பறித்தல் போன்ற வழக்குல ஈடுபட்டதாக அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவுகிறது. அதாவது அந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அந்த இளம்பெண்கள் அழுவது, அந்த இளம்பெண்களை இவர்கள் அடிப்பது, பாலியல் வன்புணர்வு செய்வது போன்ற வீடியோக்கள் வெளியாகி தமிழகத்தை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியினர், மாணவர்கள் அமைப்பினர், மாத சங்கங்கள் உள்ளிட்ட அனைவருமே தமிழ்நாடு முழுவதும் பல தரப்பட்ட இடங்கள்ல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வழக்குல 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், மணிவண்ணன், அதுக்கப்புறம் ஹெரேன்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் மேல் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் கூட்டு பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தர் மீதும் 5 முதல் 7 வழக்கு வரை பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெண்களை கடத்தல், பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்தல், அப்புறம் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தது, பெண்களுடைய கண்ணியத்தை கலைந்தது, அதுக்கப்புறம் ஐடி ஆக்ட், அதாவது ஆபாசமாக இவர்களுக்கு தெரியாமே இந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோ சமூக வலைதளங்களை பரப்புறது, அவங்களுக்கே அனுப்பி மீண்டும் அவங்க பாலியல் வன்புணர்வு செய்தது உள்ளிட்ட இந்த மாதிரி 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவர்கள் மீது 8 பெண்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக அந்த இவர்கள் மீது இருக்க குற்றச்சாட்டை வாக்குமூலமா தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த வழக்கு 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பொள்ளாச்சியில வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கு பதிவு செய்ய போதே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கள் வெளியே வருது. அந்த வீடியோக்கள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொள்றாங்க. அந்த வீடியோக்கள் தான் பெரிய அளவுல போராட்டம், அதாவது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் சரி, அனைத்து முக்கியமான சந்திப்புகளிலும் சரி, மனித சங்கிலி போராட்டத்திலிருந்து உச்சகட்ட அளவுல போராட்டங்கள் நடைபெற்றது. 2019 4வது மாதம் 25ஆம் தேதி சிபிஐக்கு மாறுகிறது. அப்போது பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விஜய வைஷ்ணவி என்பவர் தலைமையில விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களை சுற்றி இந்த வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்படுது. இந்த வழக்குல அப்படி என்ன முக்கியமாக சிக்கியது? குற்றம் சாட்ட நபராக சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசு என்பவருடைய செல்போன் தான் இந்த வழக்குடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அவருடைய ஐபோன்ல நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை கூட்டு பாலியல் பண்ணது, அதுக்கப்புறம் பெண்களை மிரட்டினது, அவங்களை ஆபாசமா படம் எடுத்தது, ஒரு பெண்ணுடைய வீடியோவை பல வீடியோக்கள், அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோ ஒரு செல்போன்ல இருக்கு. அதுதான் இந்த வழக்கோட மிக முக்கியமான ஆதாரமாக சிபிஐ கருதி இருக்காங்க. அந்த செல்போனை கைப்பற்றி அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பெண்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 பெண்களை சிபிஐ அடையாளம் படுத்துறாங்க. அடையாளம் படுத்தி அவர்கள்ட்ட அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்ப அந்த காலத்துல பல்வேறு தரப்பட்ட போராட்டம், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளங்கள் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, ஒருவேளை தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிரும், அந்த மாதிரி அவங்களுடைய அந்த வீக்னஸ் வச்சுட்டு தான் இந்த இளைஞர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை அதிக அளவு மிரட்டி அவர்களை அந்த கூட்டு பாலியல் இந்த சித்திரவதை செஞ்சது தெரிய வந்தது. இதனை அடுத்து சிபிஐ போலீசார் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களிடம் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கிறாங்க, பேசுறாங்க. பேசும்போது ஒவ்வொரு உண்மைகள் வெளியே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சபரிராஜன் சொல்லி 2வது குற்றம் சாட்ட நபராக சேர்க்கப்பட்டவரிடம் ஒரு அவங்க வீட்டுல ஒரு லேப்டாப் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடியோ பாதிக்கப்பட்ட பெண்களோட கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட வீடியோ. அந்த வீடியோகளை பார்த்து போலீஸே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இந்த வழக்குல ஆதாரங்கள் ஒரு ஆணி வேறாக அந்த செல்போனும் அந்த லேப்டாப்பும் கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்ப அந்த சம்பவம் நடைபெற்றது, எங்க நடைபெற்றது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை இவங்க கார்ல தான் அழைச்சு செல்றாங்க. இந்த சம்பவம் அனைத்துமே நடந்தது பாத்தீங்கன்னா ஆனைமலையில கூடிய சின்னப்பபாளையம்ங்கிற திருநாவுக்கரசுக்கு சொந்தமான அந்த பண்ணை வீட்டு அங்கதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இது அறிவியல் பூர்வமாகவும்
எந்த மாதிரி எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கறதுக்காக அந்த ஐபோன்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்த நாள், தேதி, அதுக்கப்புறம் எந்த இடம், இது அனைத்துமே வந்து அந்த செல்போன்ல இருக்கிறது மிக முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வரை தொடர்பு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபர், 2வது குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து பெண்களுக்குமே வந்து தொடர்புல இருக்காங்க. அதே சமயம் மற்ற நபர்கள் இருக்கக்கூடிய வந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அந்த பெண்களை வந்து மிரட்டி அந்த பெண்களை வீடியோ எடுத்தது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் எப்படி வந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றினார்கள் என்று பார்த்தால் இவர்கள் வந்து அட்டாக் பாய்ஸ், அதாவது பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவில் இவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து டார்கெட் செய்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து, அதாவது திருநாவுக்கரசோ சபரிராஜனோ தொடர்ந்து அந்த பெண்களுக்கு வந்து பேசுவது, அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூடுவது, குறிப்பா வந்து காதல்ங்கிறதா மிக முக்கியமாக பண்ணது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து பார்க்கணுங்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என் வீட்டுக்கு வா, அதே சமயம் வந்து எங்க வீட்டு பக்கத்துல உங்க வளைகாப்பு, நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை வார்த்தைகளை கூப்பிட்டு தான் சொல்லிதான் இவங்க வந்து அந்த பெண்களை அழைச்சி சென்றிருக்காங்க. அதே சமயம் ஒரு சில வீடியோக்களை வந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டும் மிரட்டியிருக்காங்க. அப்படி வெளியிட்ட வீடியோக்களை வந்து சிபிஐ வந்து கண்காணித்து அப்படி வந்து வெளியான பல வீடியோக்களை வந்து அழிச்சிருக்காங்க இந்த விசாரணையில். இந்த சூழல்ல தான் இவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, அதாவது 3 குற்றப்பத்திரிகைகள் வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கு விசாரணை வந்து மிக ரகசிய குழுக்கள் அமைத்து வந்து விசாரிச்சிருக்காங்க. அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளமோ பெயரோ விலாசமோ எந்த நேரத்திலையும் தெரிய வந்துடக்கூடாது. அவர்களுக்கான அந்த நியாயம் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் புகார் கொடுக்காம இருக்கலாம், அவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மிக கண்ணியமாக சிபிஐ வந்து மிக கவனமாகவும் வந்து இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த 8 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல அந்த அவங்களுடைய வாக்குமூலம் சொல்லும் போது அழுதுகிட்டே வந்து வாக்குமூலத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதை பதிவு பண்ண முடியாம அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களும் அழுதுருக்காங்க என்பது நமக்கு கேட்கும் போது மிக அதிர்ச்சியா இருக்கு. அதுல வந்து இவங்க அனைவருமே வந்து குற்றவாளிகளா இல்ல யாரு வந்து உண்மையான குற்றவாளிகள், முக்கியமான குற்றவாளிகள் யார், இந்த குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரியான தண்டனை, எத்தனை பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு என்பதெல்லாம் வந்து பெரும் சந்தேகமா இருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். Tandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தவிர்க்க முடியாத thumbnails, கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவர்கள் அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.